அன்புக்குரிய நண்பர்களே, அப் அப் இபிஎஸ் என்கிற தலைப்பில் திரு இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிற பயணங்களை பற்றிய, அவர் மக்களை சந்தித்து எடுத்து வைக்கிற கருத்துக்களை பற்றிய என் நினைவலைகளை அல்லது அது எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் எண்ணுகிறேனோ அதை பதிவு செய்வது மட்டுமே இந்த வீடியோவின் நோக்கம். இபிஎஸ் அவர்களிடம் அது ஒரு பாராட்டத்தக்க அம்சமா, யாருக்கும் இல்லாத ஒரு பெரும் குணமா என்றெல்லாம் என்னால் விளக்கி சொல்ல இயலவில்லை. அவர் பேசுகிற பாஷை என்பது ஒரு சாதாரண மனிதனின், ஒரு எளிய மனிதனின், ஒரு விவசாயியின், கூலி தொழிலாளியின், ஒரு பெரும் படித்து பட்டம் பெறாத ஒரு மனிதனுடைய வாசகங்களை பேசுகிறார். தான் முதலமைச்சராக இருந்திருக்கிறோம், ஆங்கிலம் தெரியும், அதை கலந்து பேசலாம், வார்த்தைகளை எதுகையோடு பேசலாம், அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றெல்லாம் தனக்குத்தானே ஒரு கற்பனை செய்து கொண்டு வார்த்தை மாய்மாலங்களிலே அவர் செய்வதில்லை என்பதனால்தான் அவருக்கு ஒரு தனித்தன்மை இருப்பதாக நான் உணர்கிறேன். அவர் பேசுகிற பேச்சு மக்களின் பாஷை. ஒவ்வொரு மொழியிலும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கான ஒரு பாஷை ஏற்பட்டு விடுகிறது. இதை தவிர்க்க இயலாது. ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொன்னால்தான் ஒரு குறிப்பிட்ட பொருள் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு புரியும். இது ஒரு குழந்தைக்கு கூட பொருந்தும். பூவா என்றால் தான் குழந்தைக்கு உணவு என்று தெரியும். லஞ்ச், மீல்ஸ், சப்பர், பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் ஒரு குழந்தைக்கு தெரியாது. இப்படி தமிழிலேயே ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஆன ஒரு மொழி உருவாகி விடுகிறது. இது திரு இபிஎஸ் பேசுகிற பாஷை மக்களின், எளிய மக்களின், சாதாரணமாக அன்றாடம் சம்பாதித்து உண்ணுகிற பொதுமக்களின் பாஷையாக அமைந்து விட்டது. அது அப்படி அவருக்கு அமைந்து விட்டது. அவர் அதை ஓடிப்போய் தேர்ந்தெடுக்கவில்லை. அவர் பாஷை என்பது மக்கள் பாஷையாக, ஒரு விவசாயியின் பாஷையாக, ஒரு கூலி தொழிலாளியின் பாஷையாக அமைந்துவிட்டது என்பது அவருடைய அதிர்ஷ்டம் என்றே நான் கருதுகிறேன். இப்படி பாஷையையும் தாண்டி மக்களுக்கு புரியாத சிக்கலான விஷயங்களை எல்லாம் அவர் மிக கடினமான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கையாளுவதில்லை. ஒரு சாதாரண மனிதன் எதனால் பாதிக்கப்படுகிறானோ, எது அவனுக்கு நன்மை பயக்குமோ, அவன் எதை தேடுகிறானோ, விரும்புகிறானோ, எது நடந்தால் நல்லது என்று அவன் எதிர்பார்க்கிறானோ, கனவு காணுகிறானோ, அல்லது இதெல்லாம் நடக்காதா என்று ஏங்குகிறானோ, அந்த விஷயங்களை மட்டுமே அவர் கையிலெடுத்து பேசுகிறார். அது கவர்ச்சிகரமான வார்த்தை பிரயோகங்கள் அல்ல. ஆனால் தினந்தோறும் ஒரு சாதாரண மனிதன் தன் வாழ்க்கையிலே பயன்படுத்துகிற வார்த்தைகள், அவன் நெஞ்சில் நீங்கா நினைவாக தங்கிவிடுகிற வார்த்தைகள். அவைகளை ஒவ்வொரு பிரயாணத்தின் போதும் எல்லா ஊர்களிலும் அவர் பதிய வைத்து விடுகிறார். அதுதான் அவர் பயணத்தின் பெரும் வெற்றியாக நான் மனமாற பணிவார கருதுகிறேன். நான் எனக்கு அனுப்பப்படுகிற அல்லது சமூக ஊடகங்களில் இருக்கிற அவர் பயணம் பற்றிய கருத்துக்களை அல்லது படங்களை பார்ப்பதுண்டு. ஒரு உண்மையை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். இது போன்ற தேர்தல் கூட்டங்கள், ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் போய் பேசுகிற போது அந்த கூட்டத்தை கண்டு நான் மலைத்து போவதும் இல்லை. அந்த கூட்டத்தின் கைதட்டல்களிலே நான் மயங்கி விடுவதும் இல்லை. ஒரு 50 ஆண்டு காலமாக அரசியலோடு நெருங்கி பின்னி பிணைந்து தொடர்பில் இருக்கிற எனக்கு அவைகள் ஒருபோதும் ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கியதில்லை. ஒரு 10 அடி கேமராவை பின்னுக்கு வைத்தால் ஒரு 400 பேரை 4000 பேராக காட்டலாம். 3 அடி தலைக்கு மேல் கேமரா வைத்து ஒரு மாடியிலிருந்து, மரத்திலிருந்து எடுத்தால் ஒரு 1000 பேரை 200 பேராக காட்டலாம். இதெல்லாம் கேமரா நடத்துகிற ஜாலங்கள், வித்தைகள். எனவே எந்த
ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தை பார்த்தும் நான் வியந்து போவதும் இல்லை, வெறுப்பதும் இல்லை. இது அதிமுக கூட்டங்களுக்கும் திரு இபிஎஸ் கூட்டங்களுக்கும் பொருந்தும் என்று நான் மிகுந்த பரிவோடு கருதுகிறேன். என் மீது யாருக்கும் கோபம் வருமானால் அந்த கோபத்திற்காக என் கருத்துக்களை மாற்றிக்கொள்வது தமிழ்மொழியின் இயல்பு அல்ல என்று கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் தெரியும் என்று நான் மனமாற நம்புகிறேன். கட்சியிலிருந்து சிலர் போகலாம், இயற்கை. அவர் நிலையிலே இபிஎஸ் நிலையிலிருந்து நான் நினைத்து பார்த்தால் நல்ல வேளை சீக்கிரமாக போய்விட்டார்கள் என்கிற நிம்மதி பெருமிச்சோடுதான் அதை நான் எதிர்கொள்வேனே தவிர வேறொன்றுமல்ல. ஒருவர் ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர். அந்த சிறுபான்மை இனத்திலிருந்து அவர் பிரிக்கப்பட்டால் அவருக்கு செல்வாக்கு போய்விடும், தன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள், அலட்சியப்படுத்துவார்கள் என்று அவர் நம்புகிறார். அவருடைய அரசியல் பிரவேகம் என்பதும் வெற்றி என்பதும் பாப்புலாரிட்டி என்பதும் அவர் சார்ந்திருக்கிற மதத்தை மட்டுமே வைத்து என்று அவர் நம்புகிறார். அவர் குடியுரிமை சட்டத்தை பற்றி பாராளுமன்றத்திலே பேசிய போது கூட கொஞ்சம் மாற்றி பேசினார். அதிமுகவின் குரலாக ஒலித்த போது கூட ஒரு வித்தியாசப்பட்டது. அவர் ஒரு விஷயத்தை நான் பாராட்டியாக வேண்டும். அவர் உண்மையிலேயே அரசியல் எதிர்காலம் கருதி போயிருந்தால் அவர் தாவேகாவுக்கு போயிருப்பார். தாவேகா தன்னை ஒரு சிறுபான்மை இனத்தின் முகமாக மக்கள் மத்தியிலே காண்பித்துக் கொள்ள ஆசைப்படுகிற கட்சி. ஒரு சிறுபான்மை இனத்தின் அடையாளமாக திரு விஜய் திகழ்கிறார். இவரை போன்ற ஒரு சீனியர் அரசியல்வாதி அதிமுகவிலிருந்து தாவேகாவிற்கு போயிருந்தால் ஒரு மதத்தின் முகமாக இவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பார். மரியாதை கிடைத்திருக்கும், பதவியும் கிடைத்திருக்கும், ஒரு சீனியர் அரசியல்வாதி. ஆனால் அவர் திராவிட இயக்கத்திலிருந்து அங்கு போகக்கூடாது என்று இன்னொரு திராவிட இயக்கத்துக்கு போயிருக்கிறார். அவரை பாராட்டுகிறேன். ஒரு வகையில் அவர் இபிஎஸ்க்கும் அதிமுகவுக்கும் நன்மை செய்திருக்கிறார் என்றே நான் மிகுந்த பரிவோடு கருதுகிறேன். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைப்பதிலே இபிஎஸ்க்கு எவ்வளவு பிரச்சனைகள், வழிகள், வேதனைகள், கஷ்டங்கள், சொல்லனா துயரங்கள் இருக்கின்றன என்பதை பாஜக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு மூத்த சகாவை இழக்க வேண்டிய அவசியம் பாஜக கூட்டு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பாஜக உணரும், கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் என்று நம்புகிறேன். அந்த வகையில் இது இபிஎஸ்க்கு ஒரு நன்மை என்று நான் எண்ணுகிறேன். இன்னொரு மனிதர் மிகச் சமீபத்தில் கட்சியை விட்டு போனவர். அவர் முன்பும் வேறு கட்சியிலே இருந்தவர். வேறொன்றும் நான் சொல்ல விரும்பவில்லை. அவருக்கு பெரிய பின்னணியோ ஆதரவாளர்களோ யாரும் இல்லை. அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிற இபிஎஸ் மீதோ அதிமுக மீதோ சாட்டி இருக்கிற சார்ஜ் என்பது எனக்கு வேலை தரவில்லை, என்னை பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதுதான். ஒரு திருமண வீடாக இருந்தாலும் மரண வீடாக இருந்தாலும் நாம் தான் ஓடிப்போய் எனக்கு என்ன வேலை என்று கேட்டு ஒரு வேலையை வாங்கி கொண்டு செய்ய வேண்டும், அல்லது நாமே ஒரு வேலையை கையிலெடுத்து அதை முடிக்க வேண்டும். ஒரு வேலையை நாம் சரியாக ஆர்வத்தோடு செய்வோம் என்று தெரிந்தால் அடுத்த வேலையை கூப்பிட்டு தருவார்கள். என் வீட்டில் குப்புறப்படுத்த நான் உறங்கிக் கொண்டிருந்தால் யாரும் என்னை அழைத்து எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க மாட்டார்கள். போன சகோதரர்கள், அந்த சகோதரர் புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன். எனவே அது ஒரு குற்றமாக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவரை தியாகியாகவும் யாரும் பார்க்கவும் மாட்டார்கள். போகிறவர்கள் போகட்டும், விரைவாக போகட்டும். அதுதான் அதிமுகவுக்கும் இபிஎஸ்க்கும் நல்லது. நான் மீண்டும் தலைப்புக்கு வந்து விடுகிறேன். திரு இபிஎஸ் அவர்கள் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு மக்களின் மொழியில் ஒன்றுக்கு ஒன்று நேரிடையாக பேசுவதை போல பேசுகிறார். பெரிய அளவில் அது மக்களிடம் எடுபடுகிறது. சமீப காலமாக வருகிற கூட்டத்தின் அளவு அதிகரித்திருக்கிறது என்றே நான் கருதுகிறேன்.
சிலர் அழைத்து வரப்பட்டிருக்கலாம், மறுப்பதற்கில்லை. எந்த அரசியல் கட்சியிலும் இது சகஜம். ஆனால் அவர்கள் முகத்தில் காணப்படுகிற ஆர்வங்கள், அவர்கள் ஒரு பேரணியிலோ கூட்டத்திலோ பங்கெடுக்கிற போது அவர்கள் நடந்து வருகிற முறைகள், அவைகளை வைத்து கணிக்கிற போது இபிஎஸ்க்கு கூட்டம் வருகிறது என்று நான் மிகுந்த பணிவோடு கருதுகிறேன். அது அழைத்து வரப்பட்ட கூட்டம் இல்லை என்றும் நான் எண்ணுகிறேன். அவருடைய பேச்சுக்கு கிடைத்திருக்கிற வரவேற்பு, முக்கியமாக அவர் ஒரு ஒன் டு ஒன் டோனில் பேசுகிற அந்த பாஷைக்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்றும் நான் எண்ணுகிறேன். மக்களின் பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசுகிறவர் ஜோலார்பேட்டை என்று எண்ணுகிறேன். ஒவ்வொரு பொருளுக்கும் யாரும் நான் பொய் சொல்லுகிறேன் என்று எண்ணிவிடக் கூடாது என்பதற்காக இந்தந்த அரிசி, பருப்பு, எண்ணெய், இவைகளை புழுங்கரிசி எவ்வளவு, இட்லி அரிசி எவ்வளவு, இவைகளையெல்லாம் எழுதி எடுத்து வந்து இவர்களை கடையில் கேட்டு வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் படித்து காட்டினார். வீடு கட்ட அப்ரூவ்டு என்றே சொல்லுகிறார். எனக்கு இது மிகவும் பிடித்திருந்தது. தவறான ஆங்கிலம். அப்ரூவல் என்பதுதான் சரி. ஆனால் ஒரு சாதாரண எளிய மனிதன், மிகுந்த படிப்பறிவில்லாதவன், வீடு கட்ட அப்ரூவ்டு என்கிற வார்த்தையைத்தான் பயன்படுத்துகிறான். எனவே அந்த மக்களின் பாஷையில் இவரும் சொல்லுகிறார், வீடு கட்ட அப்ரூவ்டுக்கு 1000 அடிக்கு 37,000 ரூபாயாக இருந்ததை இந்த அரசு 74,000 ரூபாயாக உயர்த்திவிட்டது. 100 மடங்கு உயர்த்திவிட்டார்கள். இப்படி ஒவ்வொன்றாக பட்டியலிடுகிறார். நான் முன்பே சொன்னது போல் அரிசி, பருப்பு, அரிசியிலும் பல ரகம், இவைகளை சொல்லி மக்கள் மனதை தொடுகிறார். இபிஎஸ் அவர்களே, தயவு செய்து நீங்கள் திராவிடத்தை பற்றியோ, இந்தியை பற்றியோ, மத்திய அரசுடைய சாதனைகளை பற்றியோ தயவு செய்து பேச வேண்டாம். இதே துணியில் இதே விஷயங்களை ஒவ்வொரு ஊரிலும் தொடர்ந்து பேசுங்கள். அதைத்தான் நான் விரும்புகிறேன், மக்கள் விரும்புகிறார்கள். நீங்கள் ஒரு எளிய மனிதர்களின் தலைவன், எளிய மனிதர்களின் வழியை புரிந்து கொண்டிருக்கிற தலைவன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய சான்றாக நான் இதைத்தான் கருதுகிறேன். நான் என் கருத்து ஒன்றை இணைத்து இதை முடிக்கிறேன். ஒரு புது மாப்பிள்ளையின் பொலிவு உங்கள் முகத்துக்கு வந்திருக்கிறது. அது நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கான அறிகுறி என்று நான் மிகுந்த பணிவோடு கருதுகிறேன். அப் அப் இபிஎஸ். நன்றி, வணக்கம்.